வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கேன் புஷ்பா 2 த ரூல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம டீடைலா போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை நம்ம மேலோட்டமா பாத்திரலாம். வைஃபோட பேச்சு தட்டாத படத்தோட ஹீரோ புஷ்பராஜ் ஒரு தடவை அவங்க ஆசைப்பட்டு சிஎம் கூட நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக சிஎம் பார்க்க போறாரு. அவர் கொடுக்குற டொனேஷன்ல வாங்கிக்கிற சிஎம் இவர் கூட நின்று போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ரவுடி கூட நின்று போட்டோ எடுத்தா என்னோட இமேஜ் என்ன ஆகுதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிஎம்ஏ மதுரன் முடிவெடுத்த புஷ்பராஜ் என்ன பண்ணாருங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கிடையில சிம்மர கடத்தல், அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன இருக்கணுமோ அது அத்தனையுமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த படத்துல லாஜிக்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் ஒத்த ஆளா நின்று இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறாருங்க. ஃபைட்டு, டான்ஸ், ரொமான்ஸ்னு அவர் வரக்கூடிய எல்லா போர்ஷன்ஸ்லயுமே அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. சாரி கட்டிட்டு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன்ல ஒரு ஆக்ஷனும் இருக்கும், அது முடிஞ்சன ஒரு எமோஷனலும் இருக்கும். அந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கலக்கி இருப்பாரு. இவருக்கு அடுத்தபடியே பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். அந்த பீக் மூமெண்ட்ல வச்சு படத்தை முடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துல எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்தோட பார்க்கும்போது சோ இவங்க வர போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா இன்டர்வல் போர்ஷன்ஸ்ல அல்லு அர்ஜுன் சாரி கேட்கற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அவர் சாரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த சாரி கேட்டதை டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி இவரு கேட்கறது, அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும். செகண்ட் ஹாஃப்ல டயலாகே இல்லாம ரெண்டு பேரும் சைக்கிளே பேசுவாங்க. அந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய காட்சிகள்ல நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டு நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாவுக்கும் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ரெண்டு பேரும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய காட்சிகள்ல ரசிச்சு பாக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒரு காட்சியில அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஹஸ்பண்டோட அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு காட்சின்னு இருக்கும். அந்த சீன்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட சாமி சாமின்னு சொல்றது, குழம்புல உப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னதுக்காக குழம்பையே கொட்டுறது, எந்த இடத்துலயும் அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம பேசுறது நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களை தவிர ராவ் ரமேஷ், சுனில், ஜெகபதி பாபு, அஜய், அனுஷியா இவங்கெல்லாம் இவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் நெருக்கி ஓடுது. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் நம்ம ரொம்ப நேரம் படம் பாக்குறோங்கிற ஃபீல் வந்து வரவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்கேஜா வச்சுக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே ரேட்டிங் பண்ணியிருந்தாங்க. படத்தோட எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நவீன் நோடி தான் பண்ணியிருக்காரு. இருக்கிறதுலே ரிஸ்கான ஒர்க் வந்து அவருக்கு தான். ஏன்னா ஒரு சீனை கட் பண்ணா கூட கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆயிரும். அந்த ரிஸ்கையும் மனசுல வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷமும் வந்து பெருசா இந்த இடத்துல நமக்கு வந்து போர் அடிக்கல. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துல ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் முக்கியமான பங்கு இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன்ல கை கால கட்டிட்டு சண்டை போற மாதிரி ஒரு போர்ஷன் ஒண்ணு இருக்கும். அது ஐடியாவை கொண்டு வந்துடலாம். ஆனா அதை ஸ்கிரீன்ல எலிவேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பெஸ்டா சூப்பரா எல்லாரும் நம்புற மாதிரி ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபைட் நம்ம பார்க்கும்போது பரவாயில்லடா நல்லா பண்ணிருக்காங்க நம்ம பாக்குற நமக்கு வந்து இருந்துச்சு. இந்த படத்துல பர்சனலா நான் பிரச்சனையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஃபஹத் ஃபாசில் அவர் வரக்கூடிய போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்டர்வல் போர்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ல தான் கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. ராஷ்மிகா மந்தனா அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கிளாமரா இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ஃபேமிலியோட தான் நம்ம போய் பாக்குறோம். சோ அப்போ குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகசுடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா ஓகே, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சங்கடம் இல்லாம வந்து பாக்குற மாதிரி வந்து இருந்திருக்கும். சோ அது கொஞ்சம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் படத்துல கொஞ்சம் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவு மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து வேற எந்த குறையும் கிடையாது. டெஃபினட்டா எல்லாத்தையும் ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இந்த புஷ்பா 2 த ரூல் இருக்கு. முக்கியமா இந்த படத்துல லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. லாஜிக்ங்கிற பேச்சுக்கே இந்த படத்துல இடம் கிடையாது. கமர்ஷியலா ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையுமே இந்த படத்துல வந்து இருக்கு. இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட்டும் இருக்கு. புஷ்பா 3 த ரேம்பேஜ் அப்படிங்கிற டைட்டில் அனௌன்ஸ்மெண்டோட தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.